பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை. அந்த கடமையை நாம் முறையாக தெரிந்து சரியாக நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும், நம்முடைய பொறுப்பாகும். அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக ஆவதற்காக இந்த நிகழ்ச்சியை அழகிய கடன் அறக்கட்டளின் சார்பாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கின்றோம். இதனை முழுமையாக தெரிந்து நடைமுறைப்படுத்தி பயன் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தொழுகின்றோம் என்ற நியத்துடன் கிப்லாவை சரியாக முன்னோக்கி நிற்க வேண்டும். கிப்லாவை முன்னோக்கியவுடன் அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் என்று பெயர். கைகளை உயர்த்தும் பொழுது இரண்டு உள்ளங்கைகளும் கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய புஜங்கள் வரை அல்லது சற்று உயர்த்தி காதுகள் வரை கைகளை உயர்த்த வேண்டும். காதுகளை பிடிப்பதோ காதுகளை தொடுவதோ ஆதாரமில்லை. அதே போல 5 விரல்களையும் விரித்தும் வைக்கக்கூடாது. நிதானமாக கைகளை சேர்த்து வைத்து காதுகள் வரை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் கட்டும் பொழுது இடது கையை நெஞ்சின் மீது வைத்து இடது கையின் மீது வலது கையை வைக்க வேண்டும். இதுதான் தக்பீர் கட்டும் சரியான முறையாகும். தக்பீர் கட்டியவுடன் தொழுகையில் நாம் பார்க்க வேண்டிய இடம் சஜ்தாவுடைய இடத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். புகாரினுடைய ஹதீஸில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் நேரத்தில் சஜ்தாவுடைய இடத்தை மட்டுமே பார்ப்பார்கள் என்பதாக. எனவே நாம் நம்முடைய பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தியோ அல்லது வலதுபுறம் இடதுபுறம் பார்வைகளை திருப்பியோ நோட்டங்களை ஓடவிடாமல் தொழுகை முழுவதும் சஜ்தாவுடைய இடத்தில் மட்டுமே நம்முடைய பார்வை பதிந்திருக்க வேண்டும். தொழுகை ஆரம்பித்தவுடன் பின்வரும் துவாக்களில் ஏதேனும் ஒரு துவாவை ஓதிக்கொள்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தான வழிமுறையாகும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. மீண்டும் சொல்லவும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. மீண்டும் சொல்லவும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. அல்லது وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. மீண்டும் சொல்லவும். وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين. அல்லது اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب. மீண்டும் சொல்லவும். اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب. மீண்டும் சொல்லவும். اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق
வல் மக்ரிப். பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. சூரத்துல் ஃபாத்திஹாவை தொடர்ந்து தனக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு சிறிய சூறாவை ஓதிக்கொள்ள வேண்டும். بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. சூரா ஓதி முடித்தவுடன் ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். ருக்கு செய்யும் முறை தக்பீருக்காக கட்டிய 2 கைகளையும் அவிழ்த்து மீண்டும் காதுகள் வரை தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவுக்கு செல்ல வேண்டும். ருக்குவில் குனிந்திருக்கும் பொழுது இறைவனுக்கு முன்னால் பணிந்து குனிந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்துடன் மன ஓர்மையுடன் குனிந்து நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்கும் பொழுது நம்முடைய தலையை மேலும் கீழுமாக அசைத்து விடாமல் முதுகும் தலையும் ஒரே சீராக இருக்கும் வண்ணம் ருக்கூவில் நிற்க வேண்டும். நம்முடைய பார்வை சஜ்தாவுடைய இடத்தை மட்டுமே நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய 2 உள்ளங்கைகளாலும் 2 முட்டங்கால்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ருக்கூவிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்றோ அல்லது சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்றோ 3 முறை சொல்வது சுன்னத்தாகும். சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற வார்த்தையை தனியாக தொழும் பொழுது எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒற்றைப்படையாக சொல்லிக் கொள்ளலாம். இமாமாக நின்று தொழ வைப்பதாக இருந்தால் 3 முறை மட்டுமே சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்வது சுன்னத்தாகும். ருக்கூவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது 2 கைகளையும் புஜங்கள் வரை உயர்த்தி சமிஅ அல்லாஹு லிமன் ஹமித என்று சொல்லி நிமிர வேண்டும். நிமிர்ந்த பின் ரப்பனா வலக்கல் ஹம்து என்றோ அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்றோ கூறிய பின் சில துஆக்களை இங்கு சொல்ல வேண்டும். ஹதீஸ்களிலே இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய துஆக்கள் பல்வேறு விதமாக வந்திருந்தாலும் ஒரு துஆ மிகவும் பிரபலமானதும் ஆதாரபூர்வமானதுமாகும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் த்வையிபன் முபாரகன் ஃபீஹி என்பதே அந்த துஆவாகும். அடுத்து சஜ்தாவிற்கு செல்ல வேண்டும். சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது முதலில் முழங்கால்களை தரையில் வைப்பதா அல்லது 2 உள்ளங்கைகளை தரையில் வைப்பதா என்பது பற்றி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உண்டு. 2 கருத்துகளுக்கும் ஆதாரமாக சில ஹதீஸ்களும் உண்டு.
எனவே முதலில் முழங்காலையும் வைக்கலாம், அல்லது உள்ளங்கைகளை முதலில் வைப்பதாக இருந்தாலும் வைக்கலாம். குறிப்பாக வயதானவர்கள் முழங்கால்களை முதலில் வைப்பது சிரமமாக இருக்கும் பட்சத்தில் முதலில் கைகளை ஊன்றிவிட்டு அதற்கு பிறகு முழங்கால்களை பூமியின் மீது வைக்கலாம். சஜிதா செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் 7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளேன். அதாவது முன்னெற்றி, 2 உள்ளங்கைகள், 2 முழங்கால்கள், 2 பாதங்கள். இந்த 7 உறுப்புகளும் பூமியில் அழுத்தமாக பதியும்படி சஜிதா செய்ய வேண்டும். சஜிதாவின் பொழுது 2 கை விரல்களும் கிப்லாவை முன்னோக்கி புஜத்திற்கு நேராக இருக்க வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 கைகளும் பூமியோடு சேர்ந்திருக்காமல், விலா எலும்புகளோடு சேர்ந்திருக்காமல் சஜிதாவின் பொழுது விலகி இருக்க வேண்டும். அதாவது 2 கைகளும் பூமியை விட்டும் உயர்ந்திருக்க வேண்டும், விலா எலும்புகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். மேலும் 2 கால் விரல்களும் கிப்லாவை முன்னோக்கி பூமியோடு பதிந்திருக்க வேண்டும். 2 கால்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். இப்பொழுது இந்த சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா என்றோ, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்றோ 3 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் என்று கூறி எழுந்து அமர வேண்டும். இந்த அமர்வு 2 சஜிதாக்களுக்கும் இடையில் உள்ள சிறு அமர்வாகும். இந்த அமர்விலே ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி, ரப்பிக்ஃபிர்லி என்று 3 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி முன்பு சொன்னது போலவே 2வது சஜிதாவை செய்ய வேண்டும். 2வது சஜிதாவிலும் சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா என்றோ, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி என்றோ 3 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து கடைசி ரக்அத்தாகவோ அல்லது 2வது ரக்அத்தாகவோ இருந்தால் தஷஹுத் என்னும் அத்தஹியாத்தில் அமர வேண்டும். அத்தஹியாத்தில் அமரக்கூடிய முறை என்னவென்றால், 2வது ரக்அத்துடைய அத்தஹியாத்தாக இருந்தால் வலது காலினுடைய விரல்களை பூமியிலே பதிய வைத்து வலது காலை நிறுத்தி இடது காலை படுக்க வைத்து அதன் மீது அமர வேண்டும். கடைசி அத்தஹியாத்தாக இருந்தால் இடது காலை வலது காலுக்குள் நுழைத்து தரையின் மீது அமர வேண்டும். இதுதான் தஷஹுத் என்னும் அத்தஹியாத்தில் அமரும் சரியான முறையாகும். மேலும் இடது கையை இடது தொடையின் மீதும் வலது கையை வலது தொடையின் மீதும் வைத்து வலது கையினுடைய பெருவிரலையும் நடுவிரலையும் இணைத்து வட்டம் போல் ஆக்கிக் கொண்டு வலது கையின் ஆள்காட்டி விரலை உயர்த்தி நிறுத்த வேண்டும். இந்த தஷஹுதின் போது பின்வரும் துவாவை சொல்ல வேண்டும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. மீண்டும் சொல்லவும். التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله.
மீண்டும் சொல்லவும். التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. கடைசி ரக்காத்தினுடைய தஷஹுதாக இருந்தால் பின்வரும் துவாவையும் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அதனை தொடர்ந்து ஹதீஸ்களில் வந்துள்ள பல்வேறு விதமான துவாக்களில் தான் விரும்பிய துவாக்களை அரபியில் கேட்டுக்கொள்ளலாம். இறுதியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று தன்னுடைய வலது கன்னம் வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவாக தெரியும் வண்ணம் திரும்பி சலாம் கூற வேண்டும். அதேபோல இடது கன்னம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவாக தெரியும் வண்ணம் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும். இதுவே தொழுகையை பூர்த்தி செய்யும் பூரணமான முறையாகும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. மீண்டும் சொல்லவும். اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும்
சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மீண்டும் சொல்லவும். اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. இந்த துஆவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதினால் பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பது நபிமொழியாகும். தினந்தோறும் ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும் 7 தடவை இதனை ஓதுபவர் அன்றைய இரவிலோ பகலிலோ மரணித்தால் நரகை விட்டு பாதுகாக்கப்படுவார் என்பது நபிமொழியாகும். அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார். 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 ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் சொல்லவும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم
ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் சொல்லவும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் சொல்லவும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் சொல்லவும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. மீண்டும் சொல்லவும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதி வந்தால் அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே மரணம் மட்டுமே தடையாக இருக்கும் என்பது நபிமொழி. அதாவது இவர் மரணமடைந்தால் உடனடியாக எவ்வித விசாரணையுமின்றி அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது இதன் பொருளாகும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி الدعوة التامة والصلاة القائمة آتِ محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت. மீண்டும் சொல்லவும். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتِ محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما
محمودا الذي وعدت மீண்டும் சொல்லவும் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت மீண்டும் சொல்லவும் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت மீண்டும் சொல்லவும் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت மீண்டும் சொல்லவும் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت மீண்டும் சொல்லவும் اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدت பாங்கு சொல்ல கேட்ட பின் இந்த துவாவை ஓதுபவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் மறுமையில் வாஜிபாகும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குறுதியாகும்.